வணக்கம். இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி 5th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னா லார்ஜ் நம்பர்ஸ். இந்த லார்ஜ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் போன வருஷத்தை விட கொஞ்சம் 2 டிஜிட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 2 இல்லை 3 டிஜிட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி போன வருஷம் 4th ஸ்டாண்டர்டில் உள்ளது தான் இதுலேயும் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் சிஸ்டம், அதாவது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் அண்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன், இப்படி 2 இருக்குது. அந்த நம்பர் வந்து இந்தியன் சிஸ்டமா இல்லை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமான்னு பார்க்கணும். இந்தியனுக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்லேருந்து எப்போவுமே நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து தான் பார்ப்போம். ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த 3மே வந்து 1 பீரியட். இந்த ஒன்ஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்டர்நேஷ்னல் 2மே ஒன்று தான். இந்த ஒன்ஸ் பீரியடுங்கிறது என்னதுன்னா நம்ம ரைட் சைட்லேருந்து தான் எப்போவுமே பார்ப்போம். ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் தான் வந்து ஒன்ஸ் பீரியடில் வரும். இந்த டிஜிட்ஸ் என்னென்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இந்த 3 தான் ஃபஸ்ட்டு 3. அதாவது ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் வந்து ஒன்ஸ் பீரியடு. இது வந்து இந்தியன் அண்டு இன்டர்நேஷ்னலில் சேமாக இருக்கும். அடுத்தடுத்த பீரியட் பார்த்திங்கன்னா இந்தியன் சிஸ்டத்தில் எப்படி இருக்கும்னா தௌசண்ட்ஸ் பீரியட், லேக்ஸ் பீரியட்ஸ், அடுத்து க்ரோர்ஸ் பீரியட். இதில் பார்த்திங்கன்னா 1000 பீரியடில் 2 டிஜிட்ஸ் இருக்கும், லேக்ஸில் 2, க்ரோர்ஸில் 2, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்தியன் சிஸ்டமில். ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பீரியட் மாதிரியே எல்லாமே 3 டிஜிட்ஸாக இருக்கும். ஒன்ஸ் பீரியட் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் பீரியடில் 3 டிஜிட் இருக்கும். அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் பீரியடில் 3 டிஜிட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் பிக்சரில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ இந்த பீரியட் எதுக்கு பிரிக்கிறோன்னா அங்கே தான் ஒரு கமா போடுவோம். இப்படி நம்ம கமா போட்டு பீரியட்ஸ் பிரிக்கிறதுனால தான் நம்ம தெளிவாக ஒரு நம்பரை ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை வந்து கிளியராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இப்போ இது கவனிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கமா போடுறதுல கன்ஃபியூஷன் வராது. இந்தியன் சிஸ்டமா, ஓகே, கமா வந்து ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு ஒரு கமா, அடுத்து வந்து 2 டிஜிட்டாக கமா போடணும். இன்டர்நேஷ்னல்னால் ஃபஸ்ட்டு 3 கமா, அடுத்த 3 டிஜிட்டாக எடுத்து கமா போடணும். அவ்வளோதான். அதே மாதிரி நம்பர்ஸ் நேம் எழுதும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இப்போ இந்த சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதுக்கு நம்பர் நேம் எழுத சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த நம்பரில் கமாவை பார்க்கணும். இந்த கமா வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டமா இல்லை இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டி அதோட நம்பர் நேம்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கமா வந்து எப்படி இருக்குது, லாஸ்ட்டு அதாவது ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அடுத்து 2 டிஜிட்டாக கமா போட்டிருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக இந்தியன் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டத்தில் வந்து இது என்ன, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பீரியட், அடுத்து 1000 பீரியட், லேக் பீரியட். இந்த நம்பர் வந்து லேக் பீரியடில் ஸ்டார்ட் ஆகுது. 31 லேக், கமா போடுற இடத்துல லேக்குன்னு சொல்லணும், 31 லேக். அடுத்து 28,604. அடுத்த நம்பர் பாருங்களேன். இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் கமா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இப்போ இதுக்கு எப்படி நம்பர் நேம் எழுதணும் அப்படின்னா இது எப்படி இருக்குது, ஒன்ஸ் பீரியட், தௌசண்ட்ஸ் பீரியட், மில்லியன். ஸோ 7,291,468 இப்படி தான் எழுதணும். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்பர் எழுத சொன்னாங்கன்னா அப்போ அந்த நம்பர் நேமில் க்ரோர், லேக்குன்னு இருந்துச்சுன்னா இந்தியன் நம்பர் சிஸ்டம் அது. ஸோ க்ரோர், லேக் வர இடத்துல நீங்கள் கமா போடணும். இதே இது மில்லியன், 1000 அப்படி இருந்ததுன்னா இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இது பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிஜிட்டும் 2
2 2வா பிரிக்கணுமா இல்லை 3 3யாக பிரிக்கணுமான்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த நம்பர் நேம் பாருங்கள், 3,25,41,278. இப்போ இந்த நம்பர் நேமில் க்ரோர் லேக்குன்னு இருக்கிறனால கண்டிப்பாக இந்தியன் நம்பர் சிஸ்டம். இதில் வந்து 3 க்ரோர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே எழுதிடணும், 3 க்ரோர் வர இடத்துல கமா. இந்தியன்னா 2 டிஜிட், அப்போ 25 லேக்கு. அப்போ இதில் 2 டிஜிட் இருக்குது, 25 கமா 41,000, இதுலேயும் 2 இருக்குது, 41 கமா 278, 278. இப்படி தான் நீங்கள் பார்த்து எழுதணும். இன்னொரு ப்ராப்ளமும் சொல்கிறேன். 6,52,000 அப்படி இருக்குன்னா 6 க்ரோர் வர இடத்துல கமா. இப்போ இந்த இடத்துல லேக் கொடுக்கல, அப்போ அந்த இடத்துல 2 டிஜிட்டுக்கு 0 போட்டுட்டு கமா போட்டுட்டு அடுத்து 52,000 கொடுத்துருக்காங்க. 1000 பீரியடில் 2 டிஜிட்டும் இருக்கும், 52 இருக்குது, கமா போட்டுட்டு அடுத்து ஒன்ஸ் பீரியடில் உள்ள 3 டிஜிட்டும் இல்லை. ஸோ அங்கே என்ன பண்ணணும், 3 ஜீரோஸ் போடணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்து இன்னொரு நம்பர் நேம் சொல்கிறேன், 80,170,229. இது பார்த்திங்கன்னா மில்லியனில் இருக்கிறனால கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். 3 டிஜிட்டாக நம்ம கமா போடணும். அப்போ 80 மில்லியன் வர இடத்துல கமா 170,000, அப்போ 170, 29. அப்போ இங்கே 100 பிளேஸில் ஒன்றும் கொடுக்கல, 0 போட்டுட்டு 29 போடணும். அடுத்தது பாருங்கள், 79 மில்லியன் 1. அப்போ மில்லியனில் 79 கமா 1000ல் ஒன்றுமே கொடுக்கல, 0 0 0 கமா 1 பீரியடில் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 பிளேஸில் மட்டும்தான் 1 வரும், ரிமைனிங் 0 0 0 1. இப்படி தான் எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, எந்த இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதோட நம்பர் போட்டு அது எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸும் சேர்த்து எழுதணும். இப்போ இந்தியன் படி நீங்கள் 2 2 கமாஸ் போட்டிருந்தாங்கன்னா நீ இப்போ அது என்ன பிளேஸில் இருக்கும், 1000 பிளேஸ் இல்லை லேக்கு இல்லை க்ரோரில் இருக்கும், இல்லை ஒன்ஸ் பிளேஸில் வரும். ஸோ அந்த நம்பர் போட்டு அதோட பிளேஸை எழுதிடணும். இதே இது இன்டர்நேஷ்னலாலும் சேம் தான். அந்த நம்பரை எழுதிட்டு அது என்ன பிளேஸில் இருக்குது, ஒன்ஸா இல்லை லேக்கில் இருக்கா இல்லை மில்லியனில் இருக்கான்னு பார்த்து அதோட நேம் எழுதணும். இவ்வளோ தான் வந்து. இதுக்கு 2 எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ல் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 3 டிஜிட்டாக இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இப்போ இந்த இது 5 வந்து எதில் வரும், 1000 பீரியடில் இருக்குது, 1000ல் 10,000. ஸோ 5 போட்டு 10,000, இல்லைன்னா 5 போட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் 0 போட்டுக்கலாம். அடுத்த நம்பர் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 8ல் வந்து டேஸ் இருக்குது. இது வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டம், ஏன்னா கமாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எந்த பீரியடில் இருக்குது, 1000 லேக் பீரியடில் இருக்குது. இந்த லேக்ஸ் பீரியடில் 10 லேக்கில் இருக்குது. ஸோ 8 போட்டு 10 லேக்குன்னு போடலாம், இல்லைன்னா 8 போட்டு ரிமைனிங் வந்து ஜீரோஸ் போடலாம், 80, 00, 000 அப்படி போடலாம். இவ்வளோ தான். மற்ற எக்ஸசைஸ், அதாவது நம்பர் கம்பேரிசன், ரோமன் நம்பர்ஸ், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.